ஹலோ, நமஸ்காரம். கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். பெரியவாளுக்கெல்லாம் என்னோட நமஸ்காரம். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ஆசீர்வாதம். எல்லாரும் நன்னா சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும்னுட்டு பகவானை வேண்டிட்டு பிரார்த்திச்சுக்கிறேன் பகவான்கிட்ட. எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. இப்போ நம்ம லேட்டாக தான் உங்களுக்கு கார்த்திகை தீப பொறி சொல்லித்தரப்போனேன். அது எப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்னத்தினால அப்படிங்கிறதுனால உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். பார்த்துக்கோங்க. உள்ளுக்குள்ளே பொறி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்லித்தரப்போகிறேன். பொறி உருண்டையாகவும் பிடிக்கலாம், உருண்டையாக பிடிக்க முடியாதவா இது மாதிரியும் செஞ்சு வச்சுக்கலாம். இதுவும் நல்லா தான் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். அது எப்படிங்கிறத இப்போ நான் சொல்லித்தரேன். எங்கள் பாட்டியாத்துலலாம் என்ன பண்ணுவாங்கனாக்க 4 நாள் முன்னாடியே அவெல்லாம் வெளியில் வாங்கி சாப்பிட மாட்டாள். அதனால் அவுள் இடித்து அதை பொரித்து அடுப்பில் வச்சு இந்த தொடப்பக்குச்சியோட அடி புது தொடப்பம் எடுத்துன்னு சீவி அதை அடி அப்படியே கட்டிட்டு 4 குச்சி இடித்து அப்படியே பெரட்டுவா. அந்த அவுலை போட்டால் அது நல்லா படப்படன்னு பொரியும். பொரிஞ்சு அதை தான் எடுத்து கொட்டி புடச்சி அதை ஒரு பெரிய ப்ராசஸாக பண்ணின்னு இருப்பா. வச்சுட்டு அதுக்கப்புறமா வெல்லம் வச்சு பாகு வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு நல்லா வெங்கல பானையில் வச்சு அடைச்சி வச்சுருவாள். நல்லா 1.5 படி வெங்கல பானை, 3 படி வெங்கல பானை அதில் போட்டு நல்லா அடைச்சி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து இழுப்ப கரண்டியால் நல்லா வச்சு அடைச்சி வச்சதும் அது ஸ்ட்ராங்காகிடும். இழுப்ப கரண்டியால் பேத்து எல்லாருக்கும் இவ்வளோ பெருசு தட்டில் போட்டு கொடுப்பாள். அப்படியும் செய்வாள். அது இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். பார்ப்போனா உருண்டையை விட நல்லா வச்சு அடைக்கிறதுனால அது உடஞ்சி ஒரு மாதிரி நல்லாவே இருக்கும். நீங்களும் அடுத்த தடவை செஞ்சு பாருங்க. எங்களுக்கு இந்த வருஷம் பண்டிகை கிடையாதுங்கிறதுனால நான் நேத்திக்கு பண்ணலை. இன்றைக்கி தான் காலம்புற பரவாயில்ல. சுபாவும் வரா. என் பொண்ணு சுபா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன், தெரியும் எல்லாருக்குமே. அதனால் அவளும் வரதுனால சரி அவளுக்கு பிடிக்கும் பொறி, அதனால் இன்றைக்கி பண்ணுவோம். நேத்திக்கு பண்டிகையில் பண்ணக்கூடாது, இந்த ஒரு வருஷம் பண்டிகை கிடையாது, அதனால் இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். சரி அதை உங்களுக்கு காமிச்சா உருண்டை பிடிக்க தெரியாதவளுக்கு இது சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பண்ணுறேன். பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்க. வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம அவுள் பொரி தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி பெரிய கண் இருக்கிற சல்லடையாக எடுத்துட்டோம்னாக்க அதில் சலிக்கிற போது நல்லா மணல், அதில் மணலில் தான் பொரிக்கிறதுனால மணல் தூசி எல்லாம் விழுந்துடும் நல்லா. இதுக்கு இப்போ தேவையான சாமான் வெல்லம், எள்ளு 2 ஸ்பூன், தேங்காய் நல்லா வறுத்தது, ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, நெய். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு வெறும் வானலில் 2 ஸ்பூன் எள்ளை போட்டு என்ன படபடன்னு பொரியும். நெய் எண்ணெய் எதுவும் விடாமல் செவக்க வறுக்கணும். நல்லா வறுபட்டுருக்கான்னு டேஸ்ட் பண்ண இது மாதிரி கையில் வச்சு இப்படி கசக்கினோன்னா மாவாயிடும், தோல் தனியாக வந்துடும். சில பேர் எள்ளு போடக்கூடாதும்பா, எங்காத்துலலாம் போடுவா. எள்ளு போட்டால் அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தேங்காயை பல்லாக நறுக்கி 1/4 ஸ்பூன் நெய் விட்டு செவக்க வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா 2 கப்பு பொரிக்கு 1 கப்பு வெல்லம்னு அளவு. அது மாதிரி பண்ணினா நல்லாயிருக்கும். வெல்லம் நிறையா, அதுவும் இந்த மாதிரி அடைக்கிறதுக்கு கொஞ்சம் வெல்லம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் 4 கப்பு பொரி எடுத்திருக்கேன், 2 கப்பு வெல்லம் போட்டிருக்கேன். அதை நல்லா கரைய விட்டு கல் மண் இல்லாமல் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த இழுப்பு சட்டியை நல்லா அலம்பிட்டு அதில் இந்த வடிகட்டினதை விட்டு பாகை நல்லா கொதிக்க விடணும். பாகு நல்லா கொதித்து நல்ல முத்தின பாகாக வரணும். தக்காளி பதத்தை விட அடுத்த பதத்துக்கு கையில் இப்படி உருட்டினா உருண்டையாக உருட்டுற அளவுக்கு வந்தால் தான் இந்த பாகு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். இந்த பாகு முத்துற கேப்பில் நம்ம பாத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறம் பொரி ஃபுல்லாக போட்டு கலக்காமல் பாதி 2 டம்ளர் 2 கப்பு பொரியை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கு தகுந்த தேங்காய், ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, எள்ளு எல்லாத்தையும் வறுத்த எள்ளு எல்லாத்தையும் அதில் போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நான் சுக்கு மிக்சியில் தான் பொடி பண்ணேன். அது மாதிரி போட்டாக்க அப்பப்போ வாயில் கடிபடும்போது நல்லாயிருக்கும் சுக்கு வாசனையாக. நீங்கள் உங்கள் சௌரியம் எப்படி வேணால் பண்ணிக்கோங்க. அது மாதிரி தேங்காயும் நல்லா செவக்க வறுத்துக்கணும். வெள்ளையாக எடுத்தால் வாசனை இருக்காது, சுட்ட தேங்காய் மாதிரி இருக்கும் வறுத்துட்டான்னு. இப்போ நம்ம இந்த பாகை அந்த பொரியில் போட்டு நல்லா கலந்துட்டு பாதி பாகு எடுத்துக்கிட்டால் போதும். நான் 2 டம்ளர் போட்டிருக்கேன் வெல்லம். இது 2 கப்பு பொரிங்கிறதுனால அதில் பாதி போட்டுட்டு மீதி 2 கப்பு தனியாக இருக்குது, அது அப்புறமா கலந்துக்கலாம்.
எப்போவுமே உருண்டையெல்லாம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாகை கலந்து கலந்து பண்ணினோன்னா எல்லா பொரியையும் நீட்டாக பண்ணிடலாம். உருண்டையாக மொத்தமாக கலந்துட்டோன்னாக்க முதல்ல பிடிக்க வரும், அப்புறம் அவ்வளோவா பிடிக்க வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பண்ணுங்க. இப்போ பாகை விட்டு நல்லா கலரிட்டு நம்ம உருளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, வெங்கல உருளி, அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அழுத்தி அழுத்தி விடணும். அழுத்தி விட்டுட்டு லாஸ்ட்டாக இது மாதிரி மத்து இருக்கும் ஆற்றுல, அதை போட்டு நல்லா அழுத்தி அழுத்தி விட்டுட்டோன்னாக்கா, இதுவோ இல்லை தயிர் கடையிற மத்தில் கூட பண்ணலாம். அழுத்தி விட்டு நல்லா அமுக்கி விட்டுட்டோன்னா நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பொரியும் அதே மாதிரி பாகை விட்டு எல்லாத்தையும் கலந்து தேங்காய், ஏலக்காய், சுக்கு எல்லாத்தையும் போட்டு கலந்ததுக்கப்புறம் உருண்டை பிடிக்க வேண்டியது தான். இது மாதிரி பண்ணும்போது பாகு முத்திட்டா கூட மறுபடியும் சொட்டு ஜலத்தை விட்டு அடுப்பில் வச்சு இலக்கிக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் கோவிலில் நேற்றுக்கு கோவிலுக்கு போயிருந்தபோது இந்த மாதிரி அகலில் நல்லா அலங்காரம் பண்ணி இது பண்ணியிருந்தா, வரிசையாக அடுக்கி சிவன், அதுக்கப்புறம் வேல், அந்த மாதிரி ஓம், இந்த கோலம், ஸ்வஸ்திக் எல்லாமே போட்டு அழகாக பண்ணியிருந்தா. சரி நல்லா இருக்கேன்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சொக்கப்பனை எரிக்கிறதுன்னுட்டு சிவங்கோவிலெலாம் கார்த்திகை அன்னைக்கு சொக்கப்பனை எரிப்பா. இது பனையோலையால் பண்ணுறதுனால அதை சொக்கப்பனை அப்படிங்கிற. அது சொக்கப்பனைக்கும் பூஜை எல்லாம் பண்ணி தீபாராதனை காமிச்சிட்டு அந்த சுவாமிக்கும் அதே டைமில் காமிச்சிட்டு அந்த தீபத்தாலேயே இந்த சொக்கப்பனையை இது பண்ணிடுறான். சிவன் அக்னி ரூபமாக காட்சி தரா மாதிரி ஐதீகம். இதை பார்க்குறவாளுக்கு மறுபிறவி கிடையாது. நீங்களும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்கள நான் பார்க்குறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.